ஷேய் பேஸ்டோ பேசுகிறேன்ப்பா. வாரிசு நம்ம குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம் வாரிஸ் அப்படிங்கிற அவர் வாரிசோட உட்காரையில் இவன் வாரிசை வச்சு நாங்கள் வாரிசோடு இருக்கோம், ஓ வாரிசை என்னைக்கு தூக்கி வைப்பியோ அப்போ பார்ப்போம், நாங்கள் சுவலாவோன்னு விரித்து விட்டு நக்குதோம்னு நக்கிட்டான் பூமியை பூரா. இப்போ கண்டார ஒளிமனுக்கு முடிஞ்சு போச்சு. நானே சொல்லணும், கண்டார ஒளின்னு சொல்லணும்ப்பா, ஒரு வார்த்தையாக சொல்லணும். எங்கள் அண்ணன் என்னடா இந்த பேலை வைய மாட்டேங்க அப்படின்னு அவர் நேற்று நந்திட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை விடுங்கடா அப்படின்னு நந்திட்ட சொன்னார். நாங்கள் விட்டுட்டோம். முக்கால் சத்தியம் வாரிசை வச்சு இந்த நீர்மாலை சட்டியை தூக்கி அக்கினி சட்டியை தூக்கி ஆடுதா. வாரிசாக சட்டியை தூக்கணும், நாங்கள் நக்கணும். வாரிசாக தூக்கணும், நக்கணும், ஓடணும், போதும் ஆடும் பெண்ணும். எப்படி இது கதை? எப்படி கதை பார்த்தியா? எப்படிப்பா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு ஓடுவான். ஒளி இவனுக்கு இந்த சேட்டையா உயிரை படைக்கிறது கடவுள். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் படைச்சி அதுகளுக்கு சாப்பாட்டுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. இவன் வாரிசை பெற்று பூமியை அழிக்கான், கட்டடமாக கட்டி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க வேண்டிய இடத்த இருக்கிறி. சனீஸ்வரி 8 நாட்டு சனி அப்படியே காய்ச்சல் விடுவார் அந்த மந்திரத்தில். அப்படியே ஒன்று ஒன்று துடிக்கும், வீட்டில் துடித்து ஓடும். முக்கால் சாத்தியம். ஏப்பா இப்போ இவனை பூட்டணும்ல, இந்த 2 கழுதை பூட்டிட்டு நீ எரிச்சிரு, சரியா? கோத்திராட்சி பூட்டு, திண்டுக்கல் பூட்டு, சுபலாபம் லாபம் போட்டு அடிக்கானா லாபம். கொண்டார ஒளி இதோட முடிஞ்சாச்சுடா. கொண்டார ஒளி மக்கா லாபமா? லாபம், பூமி லாபம். யாருக்கு பூமிக்கு யாருக்கிட்ட பிறந்தியா? கண்டார ஒளி முடிஞ்சாச்சுடா கணக்கு. முக்கால் சத்தியம் எரிச்சிரே சட்டி, நீர்மாலை சட்டி, அக்கினி சட்டி, எல்லா கல்லையும் வாரிசாக தூக்கி பூமியை நச்சிச்சு முடிச்சிருப்பா. முக்கால்